அட்டகாசமான சுவையில் 2 விதமான கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். பால் கொழுக்கட்டை, பருப்பு கொழுக்கட்டை 2மே அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. 2 கொழுக்கட்டை ரெசிபியுமே ரொம்பவும் சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூட சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சின தண்ணியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாபதத்துக்கு இது ரெடி பண்ணிக்கலாம். சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்துட்ட பிறகு கை வச்சு நல்லா சாஃப்டாக இது போல் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கோங்க. நான் இது போல் சின்ன சின்னதாக ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணியிருக்கேன். அடுத்து இது போல் நீளமாகவும் நான் செஞ்சு எடுத்துருக்கேங்க. இது போல் எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பால் கொழுக்கட்டை, பருப்பு கொழுக்கட்டை 2த்துக்குமே தனித்தனியாக நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ முதல்ல பால் கொழுக்கட்டைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை ஒரு பவுலில் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ தனியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் இது கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துகிட்டு இதை தண்ணியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி பிடிக்காமல் கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இப்போ 1 நிமிஷம் போல் கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது லேசாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு இது ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது லேசாக கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் சரி, பச்சை பால் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதி வரட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான செம்ம க்ரீமியான ஒரு பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பருப்பு கொழுக்கட்டை செய்யலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சிங்கனாலே போதும். பாகுப்பதம் எதுவும் கிடையாதுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துச்சுனாலே போதும். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது போல் ஒரு கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு கூடவே 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்ச பிறகு இதை தண்ணியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதி வரட்டும். இது போல் அரிசி மாவை கலந்து சேர்க்குறதால க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் கொழுக்கட்டை வரும். அதுக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை சேர்த்துட்டு இது லேசாக கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இதை கலந்து விட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதி வரட்டும். பாசிப்பருப்பு சேர்க்குறதால ரொம்பவே க்ரீமியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வேக வைக்கலாம். 3 நிமிஷம் கொதி வந்துச்சுனாலே போதுங்க, கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், பருப்பு கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பரான கன்சிஸ்டன்சியில் டெக்ஸ்சர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ருசியாக இருக்கும். இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த 2 வீடியோவும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த 2 ரெசிபியில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.